வணக்கம். சிவபெருமான் கோவில்களில் மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்புமிக்க கோவிலான சிதம்பரம் நடராஜர் கோவிலை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று ஒரு வேலையாக நான் சிதம்பரம் போயிருந்தப்ப வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சரி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அப்போ தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவு பண்ணோம். ஸோ போகும்போது ரொம்பவுமே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. எதார்ச்சியாக தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு உள்ளே போக போக நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் காத்துக்கிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரத்துக்கு மேலே நாங்கள் வீடியோ எடுக்கும்போது சூரியனை சுற்றி ஒரு பெரிய வட்டம், அது அந்த கோபுரத்தை மேலே ஒரு கவசமாக அப்படியே நின்ன மாதிரி அந்த கோவிலை சுற்றி இருந்த மாதிரியான பார்வை இருந்தது. அங்கே இருந்த பக்தர்கள் எல்லோருமே அதை வணங்கி வழிபட்டாங்க. அது சயின்ஸாக இருக்கலாம், பட் அந்த இடத்துல நமக்கு தோணுன விஷயம் சிவபெருமான் நமக்கு அருள் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்னும் அதை தாண்டி நாங்கள் உள்ள நகர நிறைய அதிசயங்கள் காத்திருந்தது. தில்லை சித்தர் அவர்களை நம்ம தரிசனம் பண்ணோம். இந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக நாங்கள் பதிவு பண்ணுவோம். இந்த சேனல் தொடங்கி ரொம்ப குறுகிய நாளே ஆச்சு. அதுக்குள்ளே நீங்கள் எல்லோருமே இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வர்ற வருமானத்தில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கலாம் அப்படின்றது தான் எங்களுடைய பிளான். ஆன்மீகம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவும் அதற்கு தேவை. நிறைய சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க டெய்லியும். அதுவே ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான். ஸோ அதை வச்சு எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ரொம்ப நன்றி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு காட்சி தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு நினச்சேன். நாங்கள் எதர்ச்சியாக கோபுரத்தை கீழேருந்து எடுத்துக்கிட்டு மேலே போகும்போது இந்த காட்சியை பதிவு பண்ணோம். நான் இது மொபைலில் தான் பதிவாகுதோ அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் இல்லாமல் நேரடியாகவே பார்த்தேன். நேரடியாகவே இந்த காட்சி அங்கே இருந்தது. ஒரு சூரியனை சுற்றி ஒரு வட்டம். இது எல்லாருமே கேட்டால் நார்மலாக இது உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஏன்னா நாங்கள் அந்த வீடியோ எடுக்கும்போது இந்த நிகழ்வு நடந்தது. நாங்கள் இந்த நடராஜர் கோவிலை எடுக்கணும் அப்படின்னு நினச்ச தருணத்தில் நடந்ததும், அந்த கோவிலை சுற்றி அந்த வட்டம் கம்பீரமாக நின்னதும் அந்த இடத்துல எங்களுக்கு மெய் சிலுக்க வச்சுது. ஸோ அது எல்லாருமே அந்த இடத்துல கையெடுத்து கும்பிட்டு அந்த இடத்த வணங்கினாங்க. ஸோ அது அவங்களுடைய நம்பிக்கை. அதை நம்ம எந்த விதத்துலேயும் வேறு மாதிரியான சொல்கிறதுக்கே எங்களுக்கு மனசு வரலை. ஸோ சயின்ஸாக பார்த்தாலும் ஒரு விதத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதை சாமியாக தான் பார்த்தாங்க. ஸோ இங்கே அந்த கட்டடங்கள் உள்ளே நீங்கள் என்ட்ரானதுமே அங்கே இருக்கக்கூடிய கிணறு இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ஸோ அங்கேருந்து கோவிலுக்குள்ளே நமக்கு ஆக்சுவலாக அனுமதி இல்லை கேமராவுக்கு. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் தூரம் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் மட்டும் முயற்சி பண்ணோம். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க மொபைல் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம மதித்து ஆஃப் பண்ணியாச்சு. அங்கே எந்த ஒரு வீடியோவுமே நம்ம எடுக்கல. அதுக்கப்புறம் வெளியில் தான் நம்ம எடுத்தோம். வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற அடுத்த கோபுரங்கள், அந்த சுற்றி வர்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். இப்படி நாங்கள் எதர்ச்சியாக போகும்பொழுது தான் தில்லை சித்தர் அவர்களை நம்ம மீட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் அவரை எதர்ச்சியாக நான் எடுத்துக்கிட்டு போகும்போது அவர் நடந்து வந்தார். அந்த காட்சியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அந்த கோபுரத்துக்கு, அந்த பின்னாடி கோபுரத்துக்கிட்ட போகும்போது அவர் அந்த குளம் இருக்கும், அந்த குளத்துலேருந்து அப்படி வந்துக்கிட்டு இருந்தார். அதை எதார்ச்சியாக தான் நாங்கள் கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி அவர்கிட்ட எப்படி போயிட்டு கேட்கலாமா, அவர் என்ன நினைப்பார், இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் அவர் அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு சில வார்த்தைகள் பேசினாங்க. ஏன்னா நம்ம சொன்ன விஷயங்கள் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் வெளியிலையும்
கொண்டுக்கிட்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் நிறைய விஷயங்கள் அதில் கூறியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, சித்தர்கள் பேசுகிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நமக்கு டைரெக்டாக புரியாது, முன்னாடி எழுதி வச்ச பாடல்கள் கூட அப்படி தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய புரியாத விஷயங்களும் அவர் பேசினார். இங்கே நீங்கள் அவர் பார்க்கலாம், அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறத. நம்ம இந்த அழகான காட்சியை பதிவு பண்ணும்போது அது வந்துக்கிட்டு இருந்தார். நான் அவரையும் எடுத்தேன். சடனாக திரும்ப நான் பயந்துட்டு கேமராவை இப்படி சைட் பண்ணி. ஐயா வணக்கம் ஐயா. உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய பெயர் மற்றும் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, அப்புறம் நம்மளுடைய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் அவங்கள பற்றி கூட, நம்மளுடைய சிவபெருமானை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க ஐயா. சிவாயனம், திருச்சிற்றம்பலம். ஓம் மகாகணபதி, ஓம் சரவணபவாயனம், ஓம் சிவல்லி தேவி சேனாதரன் சுப்பிரமணியனம், ஓம் தில்லைவாய் சிவகாமஸ்திரி சமய சீமன் தானம் தாண்டமிச்சி நடராஜ பெருமானம். சிதம்பரம் பொதுவாக ஆலயங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சிறப்பு நிறைந்த ஆலயங்கள். சிவன் ஆலயத்தை பொறுத்தவரை பொதுவாக 264 ஆலயங்கள், பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், பழம்பெரு ஆலயங்கள் தெரியும். இது எல்லாமே நம்ம எதுனாலும் புக்கு, யூடியூபு நிறைய இதில் நம்ம கேட்டாவே வந்துடும், கூகுளில் கேட்டாவே எல்லாமே வந்துடும். எதுவும் தெரியாத விஷயம் சொல்றது இல்லை. ஆனால் இப்போ ஆன்மீக வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், வரையில இருக்கா இல்லையா இன்று இது வரைக்கும் தெரியல. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ்றாங்க. இது சொல்ல போனா பொதுவாகவே இது பழைய காலத்துல மன்னர் அதிகாரமா சொல்லி அந்த அதிகாரத்தை விட்டு இப்படிதான் கும்பிடணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுக்கு கொண்டு வராங்க. மேக்சிமம் அதை தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இறைவனை மக்கள் எப்படி வேணாலும் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கும்பிட்டு கொள்ளலாம். இவர்கள் தான் கும்பிடணும், கும்பிடக்கூடாது, இவர்கள் தான் படைக்கணும், இவர்கள் தான் படைக்கக்கூடாது என்று எந்த இதுவும் கிடையாது. இது ஒரு சமூகங்கள் ஆதிக்கம் சென்று வாழ்கின்றன. அது அவரவர்கள் இஷ்டம். இப்போது சிதம்பரம் என்பது இப்ப எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க உலகத்தின் மையப்புள்ளி என்று. அது மையப்புள்ளி சிதம்பரத்தில். அது நடராஜர் கால் வச்சு நிக்கிற இடம் தான் மையப்புள்ளி. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நடராஜர் மூலவரா இங்க இருக்கிறாருன்னு சொன்னா, மூலவர் உற்சவராக இருப்பது இங்கதான். இதுல அதிகமா எங்குமே மூலவர் அதாவது பஞ்சலோக சிலையில் இருப்பது எங்குமே கிடையாது. மூலவர் உற்சவா இருக்கிறது நடராஜர் மட்டும்தான். நிறைய இடத்துல நடராஜரை தென்முக கடவுளா வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இங்க மூலவர், இங்க சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா உமைய பார்வதி உடனுரையாகிய ஆதி மூலநாதர், இவர் தான் சுயம்புலிங்கம். இங்க ஃபர்ஸ்ட் லிங்கம், ஃபர்ஸ்ட் கோயில். அதுக்கப்புறம் நடராஜர் யாருன்னா பராந்தக சோழனுடைய கனவில், அதாவது அவங்க தோற்றத்தில் வர வைக்கப்பட்டு அந்த சிலையை பின்னாடி வடிவமைச்சுதான் அவங்க கோயில் கட்டியிருக்காங்க. நடராஜருக்கு தனிய சன்னதி வச்சிருக்காங்க. அதாவது அடி முடி காணாத அண்ணாமலையாரை அண்டத்தில் காணும் இடம் சிதம்பரம். அது என்ன அண்டத்தில் காணும் இடம் சிதம்பரம் ஏன் சொல்றேன்னா, எல்லா ஆலயமே அப்படியே சமமா இருக்கும். இல்லை மாலை கோயில் பார்த்தீங்கன்னா படியேறி போவாங்க. சிதம்பரத்துல படி இறங்கி நடராஜரை தரிசனம் பண்ணணும். அதுதான் அண்டத்தில் காணும் இடம் சிதம்பரம்னு சொல்றார். இப்ப சிதம்பரம்ன்றதுக்கு நிறைய சிதம்பரம் சொல்லுவாங்க. வடக்கு சிதம்பரம், கிழக்கு சிதம்பரம், ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பயன்படுறதுன்னா உத்தரகோஷ மங்கை ஆதி சிதம்பரம்னும், நம்ம புதன் ஸ்தலம் திருவெண்காடு அது ஒரு கீழ சிதம்பரம்னும், நம்ம நடராஜாலயம் மத்திய சிதம்பரம்னும், பட்டிகேஸ்வரர் ஆலயம் கோயம்புத்தூர்ல இருக்கு இந்த பட்டிகேஸ்வரர் ஆலயம், அது ஒரு சிதம்பரமும் நிறைய பலவாறு அழைக்கப்படுது. இதுல நடராஜர் ஒரு நடை கேட்கும் போது, நான் வந்தேன் உங்களை பார்க்க முடியலன்னு நம்ம சுந்தரர் கேட்பாரு, நீ எந்த சிதம்பரத்துக்கு வந்தேன்னு கேட்பாரு. அப்போதான் எனக்கு ஒரு கதை படிக்கும் போது இந்த விஷயம் தெரியும். இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும், அதாவது தில்லையில் பார்த்தீங்கன்னா அம்பலத்தில் ஆடும் இடம் சிதம்பரம். தில்லை அம்பலத்தார், அம்பலவானார்
அப்படின்னு சொல்லுவாங்க. தில்லை அம்பலவாணர், அதாவது அம்மா எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆனாலும் உத்தர கோச மங்கை. உத்தரம், கோசம்னா ரகசியம், மங்கை அம்மா, அதாவது அம்மாளுக்காக ஆடினம் தான் உத்தர கோச மங்கை. இதில் எல்லாருக்கும் ஆடின இடம் தான் தில்லை நடராஜர். இப்போ தில்லை இந்த இந்த உலகத்திலே எடுத்துங்கன்னா 2 தேர் தரிசனம் வரும் இடம் சிதம்பரம் மட்டும்தான். ஒன்று ஆணி திருமஞ்சனம், இது அம்மனுக்காகவும். மார்கழி திருவாதிரை, இது அப்பா நடராஜருக்கு நடத்தப்படுகின்ற தேர் தரிசனம். வேற எந்த கோயில்லையுமே 2 தேர் தரிசனம் கிடையாது, சிதம்பரத்துல மட்டும்தான். அதே போல நடராஜர் தேர்ல இருக்கும்போது நீங்க எல்லாம் பாருங்க, நடராஜர் சிவகாமியம்மா பாருங்க, அந்த தேர்ல உட்காந்துருக்க மாட்டாங்க. அவங்க ஊஞ்சல், அதாவது ஆடிட்டு தான் நடனம் ஆடிட்டு தான் வெளில வருவாங்க. 3 நாள் இந்த உலகத்தை தன்னுடைய கருவறை விட்டு வெளியே வர 3 நாள் கோயிலை விட்டு வெளில வருவார். கருவறையை விட்டு வெளில வர 6 நாள் அபிஷேகம். 6 நாள் அபிஷேகத்துல தேர் தரிசனத்துல 2 அபிஷேகம், அதை இல்லாம 4 அபிஷேகம் இருக்கு. இதுதான் அவர் வெளிலேருந்து, அவர் கருவறையிலேருந்து வெளில வர்றது. அதை இல்லாம கோயிலை விட்டே வெளில வர்றது 3 நாள். அது முன்னாடியே தேர் தரிசனத்துக்கு முன்னாடி வருவாங்க, தரிசனத்துக்கு தேருக்கு அதுக்கு முதல் நாள் வெளில வருவாங்க, வெளில எடுத்துட்டு வருவாங்க. அதே போல சில விஷயங்கள் இருக்குது. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பராந்தக சோழன் நம்ம நடராஜர் இப்ப பார்த்தோம், கும்பிட்டோம். உமைய பார்வதி உடனவரியாகிய ஆதிமூலநாதர். இந்த லிங்கம் பாத்தீங்கன்னா நம்ம சதுரகிரியில இருக்கிற மாதிரி சாஞ்சி கிராஸா இருக்கும். இது நல்லா கேளுங்க, இது நிறைய விஷயம் இருக்குது. சிதம்பரத்துல திருமூலநாதர் தான் திருமூல நாயன், அதாவது 18 சித்தர்களிலும் ஒருவர், 63 நாயன்மார்களில் ஒருவரான திருமூல நாயனார் சித்தராகவும் நாயன்மாராகவும் இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பொறுத்தளவு சிதம்பரத்துல தான் அவர் திருமந்திரமே எழுதின இடம். இதுதான் அவருடைய ஜீவசமாதி. அந்த உமையப்பாளர் ஆதிமூலநாதர் இடமே அவர் ஜீவசமாதி தான் நான் சொல்லுவேன். ஆனா சதுரகிரியை அவர் ஜீவசமாதின்னு சொல்லி கும்பிட்டு இருக்காங்க, அவருக்கு இடம் வச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன கதை விமர்சனங்கள் நமக்கு தேவை. அதாவது விமர்சனங்கள் சொல்லணும்னா சில விஷயங்கள் வேணும், அதிகாரம் வேணும், இன்னும் நிறைய விஷயம் வேணும், வயதும் வேணும். எனக்கு அதை போல ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன கதை என்னன்னா, கதைன்னு நான் சொல்ல விரும்பல. பராந்தக சோழன் இந்த சிவபெருமானை நிமித்துவதற்காக அந்த அவருடைய ஆவுடைய அறை எடுத்துட்டு நோண்டிக்கிட்டே இருக்காரு கிணறு. நோண்ட அவருக்கு போயிட்டு சிவனுடைய போயிட்டே தான் இருக்கு. சிவன் போயிட்டே இருக்காரு, முடிவு வரவே இல்லை. ரொம்ப நோண்டிட்டே போயிட்டார். ஆனா இவர் சிவன் சொல்லிதான் நோன்றது. அதாவது அந்த காலத்துல ஐதீகம், ஒரு கடவுள் ஒரு மன்னர் செய்யறாருன்னா ஆச்சாரியர்கள் பெருமக்கள் அடியார்கள் இல்லாம எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க. அவங்க ராஜாக்கள் நல்ல பக்திமானாக இருந்தார்கள் போனார்கள்னாலும் அவங்க சில வாழ்க்கைகளை சம்பந்தப்படுறதால முழுசா அவங்களால செய்ய முடியாது, கணிக்க முடியாது. இருந்தாலும் அதை கணிச்சு கேட்டு செஞ்சார். அப்போ நோண்டிட்டே போகும்போது அந்த நிமித்தவே முடியல. ஒரு குறிப்பிட்ட ஆழம் போனதுக்கு அப்புறம் கடவுளே இதை நிமித்த முடியாது, உனக்கு சில விஷயம் சொல்லணும், புலப்படுத்தணுன்றதுக்காக தான் சொன்னேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம திருப்பி ஆவுடையார் செஞ்சு ஒண்ணா மாட்டிகிட்டே இருக்காங்க. அதாவது ஆவுடையார் என்பது பிரம்மனும் விஷ்ணுவும் சேர்ந்ததுதான் ஆவுடையார். ஒண்ணா போயிட்டு இருக்கும்போது 107 வச்சுட்டாங்க. 107 ஆவுடையார் இப்ப கீழே இருக்கு. அதுக்கு மேல இருக்கிறது தான் 108வது ஆவுடையார் இப்ப வச்சு கோயில்ல இருக்குது. இது ஒரு ரகசியம் இருக்குது, யாருக்கும் தெரியுதா என்னன்னு தெரியல. சில நூல்களிலேயும் நான் படிச்சிருக்கேன். சில சொற்பொழிவாளர்கள் கிடையாது, சில ரகசிய அன்பர்கள் சொல்றதையும் சில இதில் கேட்டிருக்கேன்.
அதே சமயத்துல சிதம்பரம் 3 தேவர்கள், படைக்கும் தேவர் பிரம்மாவும், காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவும், அழிக்கும் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமான். ஆனால் சிவபெருமான் முத்தொழிலும் பண்ணுகிறார் என்பது ஒரு ஐதீகம் இருக்கு. 3 தொழிலுக்கும் அதிபதி அவர். ஆனால் முதல் கடவுள் ஆதிமும் இல்லாதவர். அப்ப இத 3லும் ஒரே இடத்தில் நின்று தரிசனம் செய்யக்கூடிய ஒரே இடம் சிதம்பரம். சிதம்பரத்துலதான் நடராஜரை பார்த்து தமிழை கும்பிடலாம், மகாவிஷ்ணு பெருமாளை கும்பிடலாம். பக்கத்தாலே பிரம்ம சண்டிகேஸ்வரர், அதாவது சிதம்பரத்துல வந்து சண்டிகேஸ்வரர் கூட தான் பிரம்மன், அதாவது சண்டிகேஸ்வரர் பிரம்மன் கூட தான் இருப்பார். பிரம்ம சண்டிகேஸ்வரர். இது 3ஐயும் ஒரே இடத்தில் வணங்கக்கூடிய இடம் சிதம்பரம். சிதம்பரத்துல 6 கால பூஜை சிறப்பாக நடக்கிறது. 6 கால பூஜை என்பது படிகார லிங்கத்துக்கு 6 நேர அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் நடக்கும். அதே போல அர்ச்சனை, இது எல்லாமே 6 கால பூஜை எல்லாம் நடந்துட்டு இது சிதம்பரம். அதே போல ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு விஷயம் உண்டு. இது ஆகாயத்தலம், அதாவது ஆகாயத்தலம் உருவமாகவும் அருவமாகவும் அருவுருவமாகவும் நடராஜரை, அதாவது சிவபெருமானை வணங்கக்கூடிய இடம். உருவம் நடராஜர், அருவம் லிங்கம், அருவுருவம் ஆகாயம். அதுதான் இந்த சிதம்பரத்துல சிதம்பர ரகசியம்னு சொல்லி வில்வ மாலையை தொங்க விட்டு காமிப்பாங்க. ஏன்னா வில்வ மாலை வந்து நடராஜருக்கு உகந்த இது. அந்த ஆகாயத்தை காமினா மேல அந்த மண்டம் அப்படின்னு காமிக்கிறது. தற்போது இடையில சங்கராச்சாரியார் முருகன் கோயில் அபிஷேகத்தின் போது வில்வ இதுல தங்கத்துல செஞ்சு கொடுத்துருக்காங்க, அதை மாட்டிருக்காங்க, அதை வச்சு காமிக்கிறாங்க. மற்றபடி இன்னும் சிதம்பரத்துல போனா ரகசியம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது, ஒரு இதுல சொல்ல முடியாது. ஆமாங்க ஐயா. ஐயா அப்புறம் இல்லைங்க ஐயா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னாலே நம்மளுடைய இந்த இந்து மதத்தினுடைய அந்த ஆன்மீக சிந்தனையை அப்பாற்பட்டு நிறைய பேர் பசங்க இப்ப எல்லாமே அந்த வளர்ச்சி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காணொளிகள் அவங்க பார்க்கும்பொழுது அந்த ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை நாங்கள் கண்டிப்பாக பேசணும் ஐயான்ட்டு கேட்டுக்கிட்டது. ஸோ இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா? இந்த ஆன்மீகத்தில் அவங்க வரும்பொழுது அவங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும்? திருச்சி சம்பளம் நாம் இன்று இந்த பிறவி கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருப்பார்கள் எல்லாம் கடவுள் கொடுத்தது. கடவுள் அதாவது ஒவ்வொரு உயிரினம் நம்ம எல்லாத்தையும் பேசினாலும் சிக்கல் தொடர்ந்து அது பேசிட்டே இருக்கணும், முடிவு இல்லாம பேசிட்டே இருக்கணும். 6 அறிவு படைத்த மனிதர்கள். ஆனா 6 அறிவு படைத்த மனிதர்கள்னு சொல்றோம். அதுக்கப்புறம் 7ஆம் அறிவு 8ஆம் அறிவு உங்களுக்கு நிறையா விஷயம் சொல்றாங்க. எச்சாங்க, அதாவது அதிகமாக திங்க் பண்ணும்போது சித்தர்கள் அவங்களாம் 7ஆம் அறிவு 8ஆம், அதாவது இந்த உலகத்தை காட்பதற்காக கடவுள் சில விஷயம் செய்வதற்காக அவருக்கு பரிச்சயம் பெற்று மக்களுடைய தொடர்புக்கு ஆள் உட்கொண்டவர்கள் தான் 18 சித்தர்கள், 63 நாயன்மார்கள். 18 சித்தர்கள் மூலியமாக பல ஜோதிட நூட்கள், பல ஆராய்ச்சி நூட்கள், அவரை பற்றி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு சித்தர்களும் செஞ்சிருக்காங்க. செஞ்சு மக்களுக்கு தெரிகிற மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப எல்லோரும் சித்தர்கள் என்று சொல்கிறார்கள், போறார்கள். சித்தர் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடவுள் ஒருத்தவங்க கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு என்றால் அடுத்தவங்களை பத்தி நான் இப்ப எனக்கே தெரியாது. எவ்வளவு ஜோதிட வல்லுநர்களா, ஜோதிடம் கடவுள் கொடுத்ததுதான். வல்லுநராகவும் அனுமானிக்கலாம், சொல்லலாம். எல்லாத்தையும் முழுமையாக சொல்ல முடியாது. ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் இறைவனை நம்பிதான் செய்ய வேண்டும். இறைவன் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரணமா உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப 63 நாயன்மார்கள், அவர்கள் சிவனுக்காக மூலம் கொலை பண்ணவங்களா இருக்காங்க. 63 நாயன்மார்கள். அது என்ன சொல்ல வராங்கன்னா, கருத்து தவறு பண்ணக்கூடாது. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 கெடுக்குதல் பண்றவனுக்கெல்லாம் 63 நாயன்மார்கள் கொலை பண்ணுவாங்க.
சாமிக்காக கொலை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன தன்னுடைய தான் இப்போ தன்னையே கண்ணன் நோண்டி கொடுத்த கண்ணப்ப நாயனார் அவருக்கு கடவுள் அது என்னன்னு அவர் கடவுள் இருக்காரு, படைக்கிறது கிடையாது. அவரும் ஒரு புலப்படுத்துறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவர் திருச்செங்காட்டக்கூடிய அவர் வந்து தன்னுடைய பையனே சமைச்சு கொடுப்பார். அதே போல சில கருத்து என்ன கருத்து சொல்றாங்கன்னு தான் தெரிஞ்சுக்கணும்.